ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா டிமார்ட் போய் ஷாப்பிங் பண்ணின்னு வந்திருக்காங்க. மளிகை சாமான் ஒரு மாதத்துக்கு என்னென்ன மளிகை சாமான் அம்மா வாங்கியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. மாமிண்ணா நீங்கள்லாம் வந்துக்கிறீங்கன்ட்டு மளிகை சாமான் வாங்கலான்னு டிமார்ட்டு புதுசாக மாதவரத்தில் திறந்துருக்காங்க. சரி, அங்கே போய் பார்த்துட்டு வாங்கி இந்த மாதம் அங்கே வாங்கலான்னு போனோம்மா. ஏம்மா எப்போவுமே அங்கே தான் வாங்குவியா? எப்போவுமே நம்ம ஊர் அண்ணாச்சி கடையில் தான் வாங்குவேன். பில்லு கொடுத்துட்டு வந்தால் அவங்களே எடுத்தாந்து வீட்டில் கொடுத்துருவாங்க. 10-15 வருஷமாக அப்படி தான் வாங்குறேன் நான். நான் போய் வாங்கிட மாட்டேன். பில்லு கொடுத்துட்டு வந்தால் அவர் எடுத்தாந்து கொடுத்துருவாங்க. சரி, இந்த டிமார்ட்டில் பொருள்லாம் நல்லா இருக்குதுன்றாங்க. எல்லோரும் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்களே நம்ம ஊரில். சரி, அதனால் போய் பார்த்துட்டு வரலான்னு நான் போனோம்மா. நானும் அண்ணனும் போனோம். அண்ணன் என்னை அங்கே விட்டுட்டு நீ எடுத்து வைமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு வேலையாக போயிட்டான். சரி, நான் என்ன பண்ணேன், ட்ராலி எடுத்து உள்ளே போனேன். அங்கே வந்து எல்லாம் பேக் பண்ணுறதெல்லாம் சில பேர் எடுக்க மாட்டாங்க. அந்த ட்ரம்மில் இருக்குல்ல, அந்த பொருளுக்கு தான் ரொம்ப பேர் வாங்குறாங்க. ஏன் பேக் பண்ணதை விட அதான் நல்லாயிருக்கும். அதான் விலை கம்மி. அதுதான் க்யூவில் நின்று அதை என்ன பண்ணேன், அதை நம்மளே அளந்து அங்கே எடுத்துன்னு போனால் அவங்க எடை போட்டு ஒட்டி கொடுப்பாங்க. அப்புறம் தான் பில் போடுவாங்க. அது ஒரு மணி நேரம் ஆச்சுமா. தேவையா இது? அண்ணாச்சி கல்லில் பில்லை குத்துருந்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்திருக்குமா பொருள்? சரி, ஃபஸ்ட்டு போகிறோமா, வாங்கலாம் எப்படி தான் இருக்குது பார்க்கலாமேன்ட்டு நான் போனேன். சரி, ட்ராலியில் கோதுமாவு, இந்த கோதுமை பச்சை பருப்பு இதெல்லாம் லூஸில் எல்லாம் மாவுலாம் வாங்கி எடை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அந்த ட்ராலியில் வச்சிட்டோம்மா. வச்சுட்டு அப்படியே தள்ளிக்கினே வந்து ஒரு ஓரமாக ட்ராலியை நிறுத்திட்டு எண்ணெய் இதெல்லாம் பார்க்கலாம், மசாலா ஐட்டம்லாம் பார்க்கலான்னு அந்த ரோவில் போயிட்டேன். இதனால தலைமுல்லையா அந்த ட்ராலியை? தலைமுல்ல இல்லை, அதை வேறு எதுக்கு சந்தில் போதுன்னு தள்ளின்னு போனோம் அப்படின்ட்டு ஒரு வாரமாக வச்சா இருக்க போகுது அப்படின்ட்டு நான் அதை ஓரமாக நிற்க வச்சுட்டு நான் போய் சோப்பு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து பார்த்தா என் ட்ராலியே காணோம். அங்கே 1/2 மணி நேரம் ஆச்சு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு. எடுத்துகிட்டு வந்து பார்த்தா ட்ராலியே காணும். தேடுறேன் ட்ராலியை காணும். 1 மணி நேரமாக வேறு க்யூவில் நின்று அதெல்லாம் பேக் பண்ணி எடை போட்டுன்னு வந்தேனே, ட்ராலியை காணுமேட்டு அங்கே இருந்து இவங்கள கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நேரமாக ட்ராலி மளிகை சாமானோடு இருந்தால் நாங்கள் இருந்த இடத்துலையே எடுத்து வச்சுருவோம் சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ, இது என்னடா கொடுமை! ஐயோ, திருப்பியும் மறுபடியும் 1 மணி நேரம் ஆகுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு தேடி நின்றா. அப்புறம் ஒரு மொழியாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. நல்ல வேலை தப்பிச்சம்மா. திருப்பி மறுபடியும் எடுத்து பேக்கெலாம் எடுத்து வச்சுட்டு எல்லா சாமானையும் வாங்கிக்கின்னு பில்லு போட்டு வந்துட்டோம்மா. அந்த ட்ராலி எல்லாம் கூட எடுத்துன்னு போய் நின்றாங்க. எதுக்கு அதை வேற எடுத்துன்னு தள்ளின்னு போகிறாங்க? ஒரு இடமா வச்சா இருக்கு, நம்ம சாமானை யாரும் எடுக்க போகிறாங்கன்னு நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் நிறுத்தி வச்சுருந்தா அது எடுக்கிற பொருள் எடுத்துனே வச்சுருவாங்களாம் அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க. இப்போ தான் தெரியுது அது தெரியாமல் நீ வந்து ஓரமாக வச்சிட்டியா? ட்ராலி வந்து தள்ளிக்கினே போய் தான் எடுக்கணும். சரி, நல்லா இதான் மளிகை சாமானா நீ இந்த மாதம் வாங்கினது? ஆமாம், இந்த மாதம் இதான் வாங்கினேன். எல்லா மளிகை சாமானும் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டியா, இல்லை இங்கே வேறு ஏதாச்சும் வாங்கணுமா? எல்லாத்தையும் அங்கேயே வாங்கிட்டேன். அங்கே பூண்டு மட்டும் இல்லைன்ட்டாங்க. பூண்டு மட்டும் இங்கே போய். அவ்வளோ பெரிய டிமார்ட்டில் பூண்டு இல்லையா? பூண்டு இல்லைன்ட்டாங்க. காலி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, பூண்டு இல்லைன்ட்டாங்க. பூண்டு 1 கிலோ வாங்குவேன். அங்கே ஆனால் பாஸ்மதி ரைஸு இந்த சீரக சம்பாலாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா. 99 ரூபா தான் 1 கிலோ சீரக சம்பா. நல்லா வாசனையாக இருக்குது. ட்ரம்மில் கொட்டி வச்சுருக்காங்க. அதை நம்மளே அளந்து ஒரு கவர், அங்கே அவங்களே கவர் தருவாங்க. அளந்து அதில் போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா அவங்க எடை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருவாங்க. இவ்வளோ நின்று இருக்கணும் லைனில். ஆமாம், ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து போய் பில்லு போடணும். நம்மளே எடுத்து நம்மளே பில்லு போட்டு நம்மளே திருப்பி பையில் எடுத்து வச்சுன்னு வரணும். வெளியே வந்தோம் நீயே எல்லாத்தையும் எடுத்து அடிக்கணும். நம்மளே அடிக்கின்னு அப்புறம் வரணும் வீட்டுக்கு. தேவையா? ஒழுங்காக அண்ணாச்சி கல்லில் பில்லை குத்தினா அவங்க வீட்டில் ஏற்றாந்து இறக்கிட்டுப்பார்ல. பொருள் சுத்தமாக இருக்குதுமா. பொருள் க்ளீனாக இருக்குது. சாம்பார் இட்லிலாம் சுட்டு அப்படியே உளுத்தம் பருப்புலாம் ஒரிஜினல் அப்படியே நல்லா இருக்குது. விலை எப்படி இருக்கு? விலைலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தராங்க. நார்மலாக தான் இருக்குது. எல்லா கடையும் போல் நார்மலாக தான் இருக்குது. பொருளுங்க நல்லா இருக்குது, வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அது உள்ளே போனால். என்ன ரிஸ்க் எடுத்த?
அதான் அந்த ட்ராலி தள்ளி போனோம். அங்கே பில்லு போடுற இடத்துல நம்ம அங்கே பில்லு போடுற இடத்துல வைக்கணும், ஒன்று ஒன்றா வைக்கணும். அவங்க பில்லு போட்ட உடனே பக்கத்தில் ஒரு ட்ரேயில் போட்டுருவாங்க. அதை திருப்பி நம்ம நம்ம அடுக்கணும், அடுக்கின்னு வரணும் வீட்டுக்கு. அதான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துன்னு வந்தியா? இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துன்னு வந்தோம்மா. ஆனால் மேகிலாம் வாங்கியிருக்கேன். மேகி ஒன்று வாங்கின மேகி நாங்கள் செய்யறதில்ல. சரி பாப்பா வந்துக்குதே எப்படின்னா கேட்டுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு வாங்கி. சபினா வாங்கியிருக்கேன். லிக்விட் வாங்க மாட்டியா? நான் திறக்கனா லிக்விட் தான்மா வாங்குவேன். இப்போ நீங்களாம் வந்துக்கிறதுனால ஒரு அக்காவை வச்சுருக்கேன் சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு. அவங்க எனக்கு சபினா விம்பார் தான் வேணும்ன்ட்டாங்க, லிக்விட்லாம் எனக்கு வேணான்ட்டாங்க. சரி அதனால் அதை வாங்கி வந்தேன். வேறு என்ன வாங்கினேன்? எவ்வளோ ஆச்சு மளிகை சாமான்? 5000 ஆச்சுமா மளிகை சாமான். இட்லி அரிசிலாம் வாங்கலை, வெறும் மளிகை சாமான் மட்டும். ஆமாம். எண்ணெய் எத்தனை லிட்ரு வாங்கினேன்? எண்ணெய் 4 லிட்டருமா. பருப்புங்க, பருப்பு நிறைய பேக்கெட்டுங்க இருந்தது. பருப்புங்க 2 கிலோ, உளுத்தம் பருப்பு 2 கிலோ, துவரம் பருப்பு 2 கிலோ, கடலைப்பருப்பு பச்சை பருப்பு ஒரு கிலோ. ஒரு மாதம் வருமா அந்த பருப்பு? வரும் ஒரு மாதம் வரும். எண்ணெய் இது 4 பாக்கெட்டு, ஒரு பாக்கெட் பாமாயில். பாமாயில் வத்தல் வரகு. என்ன பால்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கு? சரி ஈவினிங் ஆயிடுச்சு, சரி அப்படியே வர சொல்ல அப்படியே பாலை வாங்கிட்டு வந்துடலான்னு அங்கேயே இருந்துச்சு. அது வாங்கிட்டு வந்துட்டு அந்த பால் எப்படி தான் இருக்குது. இதான் நம்ம வீட்டில் இந்த மாதம் மளிகை சாமானா? இதான் இந்த மாதம் மளிகை சாமான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த மாதம் என்னான்னு பார்க்கலாம். ஓகே, இதான் அம்மா டிமார்ட் போன கதை. இதான் மளிகை சாமான்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மளிகை சாமான்லாம் நீங்களாம் என்ன மளிகை சாமான் எவ்வளோக்கு வாங்குவீங்க அப்படின்றத முடிஞ்சால் சொல்லுங்கள். பாய்.